எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th புக்கில் இயல் 1 பார்க்குறோம். வளர்தமிழ். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலவே. அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி ஆகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசையினிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் உலகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய ரெண்டுமே பெற்றிருக்கிறது ரொம்ப கம்மியான மொழி தான். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண வளம், இலக்கிய வளம் ரெண்டும் இருக்கிற மொழி ரொம்ப கம்மி. அதில் செம்மைமிக்க மொழின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரொம்ப கம்மி. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதில் பாரதியார் என்ன பண்ணுறாரு? பாரதியாருக்கு பல மொழிகள் தெரியும். ஆனாலுமே யாமறிந்த மொழிகளிலே, அதாவது நமக்கு தெரிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கீழே மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ்தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். தமிழ் மிகவும் தொன்மையான மொழி. நமக்கு கிடைச்சிருக்க நூல்களே தொல்காப்பியம் தான் ரொம்ப பழமையான இலக்கண நூல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கண நூல் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே இலக்கிய நூல்களும் இருந்திருக்கணும்ல. அப்போனா எவ்வளோ தொன்மையான மொழி, தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு இதை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து எளிய மொழி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். அ கூட்டல் மூ கூட்டல் து அமுது. தமிழ்மொழியை எழுதும் முறையும் மிக எளிதிதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக வலஞ்சொலி எழுத்துக்களில் அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எளிய மொழி தமிழ்மொழி. அதுக்கு தகுந்த மாதிரியே வலஞ்சொலி எழுத்துக்களாகவே பெரும்பாலும் இருக்கும். வலஞ்சொலி எழுத்துக்கள்னால் எக்ஸாம்பிளுக்கு அ, ஏ, ஔ, ந, ஞ இதை கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்வோம். அதில் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்ல தமிழ், தமிழ்நாடு, தமிழன். அதாவது தமிழ்ன்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் என்னன்னா தொல்காப்பியம். மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடுன்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் மேற்கோள் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் அப்படின்றது மேற்கோள். தமிழன்ற சொல் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு திருத்தாண்டகத்தில் சொல்கிறாரு. அடுத்து சீர்மை மொழி. சீர்மைனா என்னன்னு தெரியும்? ஒழுங்குமுறைன்னு அர்த்தம். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ்மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உயர்திணை. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத திணை, அதான் அஃறிணை. பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுதலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்திணைங்கிறத உயர்திணைக்கு ஆப்போசிட் தாழ்திணைன்னு சொல்லாமல் அஃறிணைன்னு சொல்கிறாங்க. அஃறிணைனா அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை. உயர்திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகற்காய் கசப்பு காயின்னு சொல்லலாம், ஆனால் பாகு அல்லாத காயின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒழுங்குமுறையை கடைபிடிக்குது தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ்மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகளுக்கும், அதாவது
தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்களில் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு எழுத்து தான் மா, ஆனால் அதுக்கு இடத்திற்கேற்ப நிறைய பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வளர்த்தமிழ். வளர்த்தமிழ்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கிற தமிழ். தமிழில் ஃபஸ்ட்டு நமக்கு இயல், இசை, நாடகம் தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ கணினி தமிழ்னு சொல்கிறோம். இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது தமிழ். இதை தான் வளர்த்தமிழ்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை வெளிப்படுத்தும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது வளர்த்தமிழ்னு வளர்மொழின்னா என்னென்னா இயல், இசை, நாடகம்னு முத்தமிழ் தான் முன்னாடி சொல்லுவோம். ஆனால் இப்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ்னு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வளர்த்தமிழ்னு சொல்கிறாங்க. இங்கே தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, தாவர இலையோட பெயர்கள் என்னென்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை அதெல்லாம் இலைன்னு வரும். அகத்தி, பசலை, முருங்கையெல்லாம் கீரை வகை. அரகு, கோரை புல்வகை. நெல், வரகு, தாள். மல்லி, தழை. சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கழுகு அதாவது பாக்குங்கிறது கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் வரி வடிவத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணும்போது 1லேருந்து 10 வரைக்கும் அதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் தமிழ் யூஸ் பண்ணலான்னு 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு அவங்க தமிழில் அதுக்கு ஒரு எழுத்து சொல்கிறாங்க. க, உ, ஞ, ச, ரு, சா, ஏ, அ, கு அப்புறம் க போட்டு 0 இதெல்லாம் தமிழ் எண்கள்னு சொல்கிறாங்க. 1லேருந்து 10 உள்ள இருக்கிற நம்பருக்கு. இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார் அப்படின்னு 1லேருந்து 10 வரைக்கும் வந்துடும். அதாவது காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். 10க்கு க போட்டு 0 அதாவது 1க்கு க தானே வருது, அது போட்டுக்கலாம். இது தமிழெண்களை அறிவோம்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்றுவது நமது கடமை அல்லவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். அதாவது இந்த தமிழ் சொற்கள் எல்லாமே 2000 வருஷமாக இப்போ வரைக்கும் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல் வேளாண்மைங்கிறது கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும். உழவர், நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை, வெள்ளம், 10 முதலை, குறுந்தொகை, கோடை, அகநானூறு, உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கத்தில், அது மாதிரி திருமுருகாற்றுப்படலையும். மருந்துங்கிறது அகநானூறு அப்புறம் திருக்குறளில். ஊர் தொல்காப்பியத்தில் அகத்திணையில். அன்பு தொல்காப்பியம் கலவியல்லையும் திருக்குறள்லையும். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் அப்புறம் திருக்குறளில். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் அப்புறம் திருக்குறளில். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறத்திணையியல். பார் பெரும்பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கற்பவை கற்றபின்னில் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து. அறிவுமதி எழுதினது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், தமிழ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அறிவுமதி பிறந்தநாள் வாழ்த்துன்ற தலைப்பில் ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்த உரைநடை என்னென்னா